விஜயகாந்தை ஒழிச்சதுங்கிறது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் ஒழிச்சது. நீங்கள் இருக்கிற எம்எல்ஏக்களை பாருங்கள், அதிமுக கொஞ்சம் பேர் பிச்சுக்கிட்டாங்க, திமுக கொஞ்சம் பேர். ஏன் எப்போ என்ன உட்கார வச்ச மாதிரி ஒன்றை உட்கார வச்சிட போகிறாரு அவர். அதனால தான் அவருடைய ஆட்களை பிரித்தது மட்டும் இல்லை, அவருடைய மனநிலையும் சிதைச்சு ஒரு பைத்தியக்காரனாக ஆக்கி தான் விஜயகாந்த் அவர்களை இந்த மண்ணில் அவருடைய மூச்சை நிறுத்தியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தைக்கு. இதான் உண்மை. நான் உண்மையை பேசுவேன் கூட. ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பார்த்து தான் நான் நடிக்கணும்னே வந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் நடிப்பில் விஜயகாந்த் பாதிப்பு இருக்கும், விஜயகாந்தனுடைய எழுத்தில் பாதிப்பு இருக்கும். அப்போ நீங்கள் உண்மையை பேசலைன்னா கூட ஒன்று எதுக்கு நீங்கள் என்ன பேட்டி எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு, விஜயகாந்த் அவர்களை மனநிலையை பாதிக்க வச்சு ஒரு கோமாளியாக்கி கொன்ன கூட்டம் தான் இன்றைக்கி மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுக்காக இன்றைக்கி இறங்குறதும் இது பண்ணுறதும் பாலத்துக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் என்ன கூத்து? அவர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனிதனாக இருந்தார். அரசியல் முரண்பாடு, கொள்கை, கோட்பாடு வேறையாக இருக்கலாம். எங்கள் தமிழ் பேரரசு கட்சிக்கும் அவரை ஒப்பிடும்போது அவர் திராவிடம் கலந்த ஒரு பேர் வச்சு அவர் நடந்ததுக்கும். ஆனால் மனிதனாக திரையுலகத்திலே அவர் ஒரு ரொம்ப அற்புதமான ஆள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ வேற ஒரு ஆள் வந்துடக்கூடாது. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ரெண்டு பேரையும் ஒழிக்கிறதுக்கு பிஜேபி வருது. இப்போ பிஜேபி யாரை கூடயாவது ஒரு ஆளோட சேர்ந்துக்கிட்டு சேர்ந்தவனையும் ஒழிக்க போகுது, எவன் எதிரில் நிற்கிறானோ அவனையும் ஒழிக்க போகுது.